தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்திடும் வகையில் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி மாணவர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருந்தது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். புகைப்படங்களை நாம் கேட்பதைப் போல உருவாக்கி தரும் பூதம் போல செயற்கை நுண்ணறிவு மாறி வருகிறது. நொடி பொழுதில் கிடைப்பதால் அதன் முக்கியத்துவமும் சில வினாடிகளில் கரைந்து விடுகிறது. மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நேரம் எடுத்துக்கொண்டு ஓவியம் மற்றும் சிற்பங்களை உருவாக்கும் படைப்பாளர்களின் திறமை பாராட்டுக்குரியது. அந்த திறமையை காட்சிப்படுத்திடும் வகையில் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியை தொடங்கி வைத்தார். சேலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. பென்சில் ஓவியம், பேனா ஓவியம், நீர் வண்ண ஓவியம், அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மனதுக்கு பிடித்த காட்சியை ஓவியம் மூலம் காலத்திற்கும் உறைய வைக்கும் அளவிற்கு பல்வேறு திறமையாளர்களின் படைப்புகள் அமைந்திருந்தன. பல்பு ஓவியம் என்ற கருத்தாக்கத்தில் பல்புகளில் வரையப்பட்ட ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. படைப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளியை இட்டு நிரப்பிடும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன். வித்தியாசமாக சிற்பக்கலை பெயிண்டிங்லேயே பல வெரைட்டி, டாஞ்சர் பெயிண்டிங், ஆர்ட் பெயிண்டிங், அப்புறம் அந்த ஆயில் பெயிண்டிங், எல்லா விதமான பெயிண்டிங்கும் இங்கே இருக்கிறது. இதனை மக்கள் பயன்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் பார்க்கும்போது தான் எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ தமிழ்நாடு கலைகள் எப்படிலாம் முதன்மையாக திகழ்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிய வைக்க முடியும். இதேபோல் களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமைமிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மனுஷங்களோட முகமுடி, அதாவது எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்றது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் மாதிரி அப்படியெல்லாம் இருந்ததை பார்த்தேன். ஒரு பாட்டி வயசான பாட்டி அப்போ இருந்த காலத்தில் எப்படி அவங்க கம்பல் அணிஞ்சது, அவங்களாம் எப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த அணிகலன்கள், அது எல்லாத்தையுமே பார்த்தேன். நான் டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இங்கே நேரில் பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றொன்று அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக் பெயிண்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கலைநயமாக இருக்குது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனிதனின் மனக்கவலையை போக்கி மனதை ஒருமுகப்படுத்திடும் ஆற்றல் படைப்புகளுக்கு மட்டுமே உள்ளது. மாணவர்களிடையே மணிக்கணக்கில் நீளும் சமூக வலைதள செயல்பாடுகளை இந்த மண்ணின் கலைகள் மாற்றியமைக்கும் என நம்பலாம். சேலம் அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கியுள்ள ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி செல்போன் எனும் நிழல் உலகிலிருந்து நிஜ உலகிற்கு மாணவர்களை திருப்பும் விதமாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.